பதில் கட்டாயம் வரும், வரப்போகுது. அதனால் பதில் வர வரை காத்திருப்பேன், பதிலை வாங்காமல் விட போகிறதில்லை அப்படின்ற விசுவாசம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் பொறுமையே. பதில் வாங்காமல் விட போகிறதே இல்லைன்னு முடிவுக்கு வரீங்களே, அதுக்கு பேர் தான் பொறுமையே. எப்படினாலும் பதிலை வாங்கத்தான் போகிறேன் என்கிற இடத்துக்கு நீங்கள் வரீங்களே, அதுக்கு பேர் தான் பொறுமை. அப்போ விசுவாசத்தோட இன்னொரு முகம்தான் பொறுமை. விசுவாசத்தின் இன்னொரு முகம்தான் பொறுமை. உடனே பதறி போய் ஒன்று நடக்கலை, ஜெபிச்சுட்டு இயேசு நாமத்தில் போலையே ஒன்றும் நடக்கலையே, நோ, நடக்கணும், நடந்துதான் ஆகும். ஒன்று கட்டாயம் கிடைக்கும்டான்னு ஒருத்தன் அமர்ந்து இருக்கிறான் பாருங்க, அதுக்கு பேர் தான் விசுவாசம். அந்த விசுவாசத்துக்கு பேர் தான் பொறுமை. அதான் பேதுரு சொல்றாரு, 2 பேதுரு 1:5 இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், அடுத்த வசனத்தில் வருது, தைரியத்தோடு பொறுமையையும் சேர்த்து கூட்டி வழங்குங்கள். பாருங்க, விசுவாசத்தோடு கோடு போட்டுக்கணும், அதுக்கப்புறம் நேரம் எங்கே வந்துடணும், பொறுமையையும் அங்கே போட்டுருங்க. அப்போ விசுவாசத்தோட இணைக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான இன்கிரிடியன்ஸ் என்ன, மிக முக்கியமான சேர்ப்பு பொருள் என்னவென்றால் பொறுமை. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். அநேகர் வாக்குத்தத்தத்தை தான் வாங்குறாங்க, ஆனால் சிலர் மட்டும்தான் வாக்குத்தத்தம் பண்ணுனதையே வாங்கிடுறாங்க. ஆமேன், ஆமேன். நீங்கள் யார்? வெறும் வாக்குத்தத்தத்தை வாங்குகிறவர்களா அல்லது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை வாங்குகிறவர்களா? அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே, நீ பூமியிலே இருந்த நாட்களிலே உம்மை தொட்ட உடனே ஜனங்கள் சுஸ்தமானார்கள், நீர் தொட்ட உடனே மக்கள் குணமானார்கள் என்றுதானே இருக்கிறது. நீ என்னடா பொறுமையா இருக்கணும்ன்ற விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க. உடனே உடனே நடக்கிறதான பைபிள் உடனேன்ற மட்டுமே படிக்கிறதுக்குன்னே ஒரு பைபிள் புதிய ஏற்பாடு எடுத்து படித்தேன் நான். ஒரு 20 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி உடனே உடனேன்ற இடத்துலாம் கூடு போட்டு கர்த்தர் சொன்னார், கட்டாயம் உன் வாழ்க்கையிலும் உடனே உடனேன்றது நடக்கும். பட் அந்த உடனே நடக்கிறது உடனே நடக்காது, அதான் விஷயம். இயேசுனார் வாழ்க்கையில் அந்த உடனே நடக்கிறதுக்கு 30 வருஷம் ஆச்சு. ஆனால் 30 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாமே உடனே உடனே நடந்துச்சு. நீங்கள் உடனே தான் வேணும்னு நினச்சிங்கன்னா உடனே நடக்கும் உங்களுக்கு. எப்போ அந்த உடனேக்காக பொறுமையோடு நீங்கள் காத்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் உடனே 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 எல்லாம் அப்படி தான் ஆண்டவர் இருக்கணும். நான் ஜெபிச்சா உடனே நடக்கணும் ஆண்டவரே. அந்த உடனே நடப்பதற்காக நாம் பொறுமையை காத்திருக்கும் போது அவைகள் உடனே 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 நடக்கிறது. ஆமென். கர்த்தருடைய ஆவியான உங்களை சரியாய் வழி நடத்துவார். பொறுமை என்பது விசுவாசத்தின் ஒரு முகம். அதனால தேவன் அதை என்ன செய்யறாரா, ஒரு முறை ஒரு தீர்க்கதரிசி என்னிடத்தில் சொன்னாரு. அவரை திடீர்னு ரோட்ல பார்த்த உடனே ஆவியான ஒன்று சொல்றாரு அப்படின்னாரு. சொல்லுங்க அண்ணே, பரலோகத்துல இருந்து பிதா இந்த பூமியில மனுஷனை பார்க்குறப்ப யாரை பார்த்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவர் சந்தோஷப்படுறாரு தெரியுமா? அவர் கண்ணில் கண்ணீர் அப்படியே பெருகி, சே என் பிள்ளடா அப்படின்னு யாரை பார்க்குறாரு தெரியுமா அப்படின்னு கேட்டார். நான் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு, ஏன்னா நிச்சயம் நம்ம சொன்ன ஏதாவது தப்பாக தான் சொல்லுவோம், சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். துதிக்கிறவனை பார்த்து இல்லை, ஜெபிக்கிறவனை பார்த்து இல்லை, உபவாசம் பண்ணுறவனை பார்த்து இல்லை, தனக்காண்டி உயிரே தியாகம் கொடுக்குறான் அவனை பார்த்து கூட அவ்வளோ உணர்ச்சி வசப்படலையாம். ஆனால் கர்த்தர் செய்வாரான்னு பொறுமையாக ஒருத்தன் காத்திருக்கிறான் பாருங்க, அவனை பார்க்கும்போது தேவன் உணர்ச்சி வசப்படுறான். என் பிள்ளை எவ்வளவு என் மீது நம்பிக்கை இருந்தால் அவன் பொறுமையாக எனக்காய் காத்திருப்பான். அந்த பொறுமை என்பது அது தேவனையே உணர்ச்சி வசப்பட வைக்கிற கூடிய ஒரு விஷயம். என் அன்புக்குரியவர்கள், நீ உங்கள் விசுவாசத்தில் பொறுமையை லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்களேன். மிக்ஸ் பண்ண உடனே உங்கள் ஃபெய்த்துக்கு ஸ்ட்ராங் ஆயிரும் பாருங்க. அப்படியா, அப்போ கட்டாயம் கிடைக்கின்றான்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரும். இது எப்படி வந்துச்சுன்னா பொறுமை மிக்ஸ் ஆகும்போது தான் வருது. The combination of faith and endurance, that is the strongest faith. அதுதான் greater faith. பல நேரங்களிலே சில காரியங்களுக்கு நம்மை அறியாமல் பொறுமையாக இருந்திருக்கிறோம், பெற்றிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். அப்படியே பொறுமையற்றவர்களாக இராதபடிக்கு பொறுமையற்றவர்கள் என்ன செய்கிறார்கள்னா சந்தேகமான மனநிலைக்குள் கடந்து சென்று விடுகிறார்கள். சிலர் சொல்லுவாங்க, இவ்வளோ நாள் ஜெபிச்சிட்டோம், ஒரு ஏரோப்ளேன் கூட வாங்க முடியலடா பண்ணுறாங்க. ஏரோப்ளேன் கூட புரியல எனக்கு, உன்னை வச்சுட்டு ஒரு கொலை கூட பண்ண முடியலடான்ற மாதிரி இல்லை டைலாக் சொல்றீங்க. அப்படி
வாங்கலாம், பிரைவேட் ஜெட் வாங்கலாம், எல்லாமே வாங்கலாம். பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறதே அப்படின்றாரு கர்த்தர். என் அன்புக்குரியவர்களே, நல்ல கவனிங்க. உணர்ச்சி வசப்பட்ட மனநிலை என்பது ஜெபம் என்பது விசுவாசம் அல்ல. அவர்கள் எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டவங்க, அதாவது நடக்கிறத வச்சு வசனம் உண்மையான்னு பார்க்குறவங்க. நடந்தாலும் நடக்காட்டினாலும் வசனம் உண்மை, அதனால் அது நடந்துரும் என்கிற இடத்தில் இருப்பவர்கள் தான் உண்மையான விசுவாசம் முடியும். சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14-15 நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 6:14-15. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். கர்த்தர் சொன்னாராம் ஆபிரகாமை பார்த்து, நிச்சயமாகவே உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அடுத்த வசனம் சொல்லுது, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. தேவன் சொன்னாரா, உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்னு. அடுத்த வசனம் ரொம்ப பைபிள் எனக்கு பிடிச்ச வசனங்கள்ல ஒன்று என்னன்னா, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம எல்லாரும் வாக்கு தத்தத்தை தாங்க பெற்றுக்கிட்டு இருக்கோம், ஆனா அவனோ வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். வருஷ வாக்கு தத்தத்தை வாங்கி பைபிள்ல வச்சு அது புக் மார்க்கரா தான் பயன்படுது. நீங்க வாக்கு தத்தத்தை பெறுகிறவர்களா, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறுகிறவர்களா? ரெண்டுக்கு வித்தியாசம் எனக்கு புரியுதுன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாக்கு தத்தத்தை பெறுவது வேறு, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவது வேறு. ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை, எது வாக்கு தத்தம் பண்ணாரோ அதை வாங்கிட்டான். வாக்கு தத்தம் எதை வாக்கு தத்தம் பண்ணாரோ அதை வாங்கிட்டான். புரியுதா உங்களுக்கு? நான் உங்களுக்கு கார் தரேன், வாக்கு தத்தம், நம்ம அந்த வாக்கு தத்தம் வாங்குறோம். ஆனா ஆபிரகாம் போய் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது எது? காரை வாங்கிட்டு வந்துட்டான். நம்முடைய வாழ்க்கை நீ வருகிற நாட்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக் கொள்கிற நாட்களா இருக்கும். வரலன்னா என்ன, இன்னைக்கு வரலன்னா என்ன, நாளைக்கு வரும். அடுத்த நிமிடம் நடக்கக்கூடியதா இருக்கட்டும், அடுத்த நிமிடம் நடக்கக்கூடியதா கூட இருக்கட்டும், அந்த அடுத்த நிமிடத்துக்கு வரைக்கும் ஒரு கேப் இருக்குல்ல, அதைத்தான் நான் பொறுமைன்றேன். நான் அடுத்த நிமிடத்துக்கு இடையில ஒரு கேப் இருக்குல்ல சார், அந்த கேப்ல இருக்கிறீங்களா, அதுக்கு பேர் தான் பொறுமை. இல்ல ஏன் இப்படி நடந்ததுன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் அப்படி நடந்தது, அதுக்கப்புறம் அதை சொல்லு. கர்த்தர் சொன்னார், ஏன் இப்படி நடந்ததுன்னா நீ கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஜஸ்டின். அதாவது செங்கடலை பிளந்தது என்னன்ற அற்புதம் இல்லையே, ஏன் பார்வோன் வரட்டினா? பார்வோன் அங்கேயோ கொண்டிருக்கலாம்ல, ஏன் பார்வோனை செங்கடல் வரைக்கும் விரட்டின வச்சாரு? கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். ஆனா அதை விட்டுட்டு பார்வோன் விரட்டி வந்தாலும் செங்கடல்ல முடிச்சாரா அப்படின்னு நினைக்கலாம். கானாவூர்ல கல்யாணத்துல தண்ணீர் திராட்சரசமா மாறிச்சே அப்படின்றீங்களே, ஏன் குறைவு பட்டுச்சு கேட்கலாம்ல. கேட்கணும்னா அம்புட்டுக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா குறைவு பட்டாலும் குறைவை நிறைவாய் மாற்றினாரா? ஆகவே ஏன் என்கிற கேள்வியை கேட்டு 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 உங்களுடைய விசுவாசத்தை நீங்களே டேமேஜ் பண்ணிக்க கூடாது. அவைகள் எப்படி இருந்தாலும் அதை மாற்றுகிற தேவன் எனக்கு இருக்கிறார். இன்றைக்கு என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவைகள் மாற்றப்படக்கூடியது நிச்சயமாய் மாறும் வரைக்கும் நான் பொறுமையோடு நான் காத்திருக்கிறேன். இந்த கடைசி காலங்களில் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறி தீருகிற காலம். நல்லா கவனிங்க, இந்த காலம் ஸ்பெஷல் ஏஜ். வேதத்தில் உலக தோற்றத்து முதற்கொண்டு இதுவரை இருக்கிற காலத்தை 6 காலமாய் பிரிக்கிறார்கள். இந்த 6வது காலத்தை தான் விசேஷித்த காலம்ன்றாங்க. வாக்கு தத்தம் எல்லாம் நிறைவேறுற காலம். இந்த நிறைவேறுகிற காலத்தில் சில போராட்டங்கள் இருப்பது போல என்ன செய்யலாம், காணப்படலாம். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அதாவது ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்தாராம், சீடு உள்ள விழுகுது. ஈசாக்கு வாக்கு தத்தம் வளருது, குழந்தை வளருது. ஆபிரகாம்கிட்ட கொடுத்த வாக்கு தத்தம் ஈசாக்கிட்ட கன்ஃபார்ம் ஆகுது, யாக்கோபுட்ட மேனிஃபெஸ்ட் ஆகுது. இந்த காலம் தி ஏஜ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். இது யாக்கோபோட காலம்.
ஆபிரகாம்கிட்ட நிலைப்பாடு, ஈசாக்கிட்ட உறுதிப்பாடு, யாக்கோபுட்ட வெளிப்பாடு. பாருங்க, ஆபிரகாம்கிட்ட வாக்கு பண்ணாரு, ஸ்மூத்தா இருந்துச்சு. ஈசாக்கிட்ட அதை கன்ஃபார்ம் பண்ணாரு, அதுவும் ஸ்மூத்தா இருந்துச்சு. ஆனா யாக்கோபுட்ட நிறைவேற்றும் போதுதான் ரா முழுவதும் போராடினான். வார்ஃபேர் அங்கதான் நடக்குது. ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் வரப்போகுது. ஆபிரகாமுக்கு ஒன்று பெரிய ஜாதி ஆக்குவேன்னார். ஆபிரகாம் ஆவிக்கு அங்க அடையாளமா இருக்கிறான், ஈசாக்கு ஆத்மாவுக்கு அடையாளமா இருக்கிறான், யாக்கோபு சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிறான். ஆவியில சொன்ன வார்த்தை ஆத்மாவில கன்ஃபார்ம் ஆகுது. அது வரைக்கும் ஸ்மூத்தா தான் போகும். சரீரத்துல மேனிஃபெஸ்ட் ஆகணும் பாருங்க, அங்கனக்குள்ளதான் ஒரு போராட்டம் நடக்கும். ஆனாலும் அது நிறைவேறும். நிறைவேறும். ஏனென்றால் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. என்ன சார் ஒரு பெரிய போராட்டமா இருக்குன்னா, நீங்க யாக்கோபு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். வாக்குத்தத்தம் இப்போ மேனிஃபெஸ்டேஷனுக்கு வருது. ஆபிரகாம்கிட்ட வாக்குத்தத்தம் பண்ணும்போது பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னப்போ ஒரு பிள்ளை தான் அவனுக்கு கொடுத்தாரு, ஈசாக்கு. அவர் கொடுத்தது ஒன்று தான். அடுத்து ஈசாக்குக்கு கர்த்தர் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லும் போதும் 2 பிள்ளை தான் கொடுத்தாரு. ஒருத்தன் ஏசா, ஒருத்தன் யாக்கோபு. அவன்கிட்ட வாக்குத்தத்தம் பெருசா இல்லை, கன்ஃபார்ம் தான் ஆச்சு. ஆனா யாக்கோபுட்ட தான் 12 ஜாதி பிறந்தாங்க. அந்த நாட்களுக்குள் நாம கடந்து வந்திருக்கிறோம். This is the age of manifestation. இது வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற காலம். பொறுமையாய் நாம் காத்திருப்பதுதான் இங்கே மிகப்பெரிய வலிமை, என் அன்புக்குரியவர்களே. ஆக உங்கள் வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருப்பார். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்காங்க, முடிவு பரியந்தம் நீங்கள் ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு ஒன்றை சொல்லி இருப்பார் என்றால், இடையில் நடக்கிற இந்த காரியங்களை வைத்து நான் வார்த்தையை சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தெய்வீக ஆரோக்கியத்தை பேசுகிற நபராக இருக்கலாம். நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு தலைவலி வந்திருக்கலாம். நீங்க அந்த வார்த்தையை விசுவாசித்து கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கலாம். உடனே நீங்க வார்த்தையை நிப்பாட்டிட்டு நீங்க தலைவலியை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே ஒரு தலைவலியான வாழ்க்கையா முடிஞ்சிருது. ஆனா நீங்க தலைவலியோடு சேர்ந்து அடுத்த வசனத்தை ரெஃபரன்ஸுக்கு நீங்க எடுக்கும்போது நீங்கள் இப்பொழுது தெய்வீக ஆரோக்கியத்தை நோக்கி பயணப்படுகிறீர்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வதற்காக பொறுமையோடு கடந்து செல்லுகிறீர்கள். பொறுமைனா என்ன? அப்படி அடிச்சல் அடியை வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறது. இக்னோரிங் த டெவில், இக்னோரிங் த கொஸ்டின்ஸ். உங்களுக்குள்ளே வருகிற 1000 கேள்விகளை ஒதுக்கி தள்ளுவது, உங்களுக்குள் வருகிற குழப்பங்களை தூக்கி எறிவது, உங்களுக்குள் வருகிற கேள்விகளையும் பயத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தேவன் சொல்லியிருக்கிறார் என்பதற்காக பொறுமையோடு நீங்கள் காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு செய்வது. ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். வெற்றி வரும் வரை காத்திருப்பது என்றால் எங்கே? ஆபிரகாம் வெற்றி வர வரைக்கும் பொறுமையா காத்திருந்தானா? அப்ப வெற்றி வரைக்கும் காத்திருக்கிறான்னா அப்ப அது வரைக்கும் எங்க தான் இருந்திருக்கிறான்? தோல்வியில தான் இருந்திருக்கிறான். அப்ப விசுவாசம் எங்க தான் இருந்திருக்கு சொல்லுங்க? தோல்வியில தான் இருந்திருக்கு. நீங்க மட்டும் தோல்வி இருந்தால் அது விசுவாசமே இல்லைன்றீங்க. அவன் தோல்வியிலே இருந்தாலும் விசுவாசத்துல தான் இருக்கேன் அப்படின்னு இருக்கான். ஏன்னா நீங்க வெற்றி வரும் வரை காத்திருப்பது என்பது எங்கே காத்திருப்பது? தோல்வியில் தான் இருக்கணும். வெற்றி வரல, அப்ப தோல்வியிலே இருக்கிறான்னு அர்த்தம். நீங்கள் தோல்வியில் காத்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் ஆபிரகாமோ வெற்றியின் பாதையில் காத்திருக்கிறேன் என்று சொன்னான். ஆமென், ஆமென். ஐஸ்வர்யம் வரும் வரைக்கும் காத்திருப்பது என்றால் என்ன? பற்றாக்குறையில் காத்திருப்பது தானே அது. ஐஸ்வர்யம் வரப்போகுது சார் உட்கார்ந்துருக்கீங்கன்னா விசுவாசத்தோட எங்க தான் இருக்கிறீங்க? நீங்க அப்ப பற்றாக்குறையில தான் இருக்கிறீங்க. நீங்க பற்றாக்குறையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். ஆபிரகாம் சொல்லுகிறான் ஐஸ்வர்யம் வருகிற பாதையில் இருக்கிறேன் என்று சொன்னான். புரியுதா நான் சொல்றது? ஆமென் சொல்லுங்க. சுகம் வரும் வரைக்கும் காத்திருக்கிறான். காத்திருந்து பொறுமையாய் காத்திருந்து சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். சுகத்தையே பெற்றுக்கொள்றான். அப்ப சுகம் வர வரைக்கும் காத்திருக்கிறான். விசுவாசத்துடன் எங்க தான் காத்திருந்திருக்கணும்? வியாதியில காத்திருந்திருக்கணும். நீங்க வியாதியில காத்திருந்திருக்கிறான்றீங்க. அவன் சொல்றான் சுகத்தோடைய பாதையில நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்றான். சுகத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறேன்றான். இந்த பார்வை வெற்றியை நோக்கி பயணிக்கிற பாதை, ஆரோக்கியத்தை நோக்கி பயணிக்கிற பாதை, ஐஸ்வர்யத்தை நோக்கி பயணிக்கிற பாதை. உலகம் முழுவதும் கதவுகள் அடைக்கப்பட்டாலும் நமக்கான கதவுகளை தேவன் திறப்பார். நாம் பெருகி கொண்டுதான் இருப்போம். என் அன்புக்குரியவர், எது உங்கள் வாழ்க்கையின் எல்லை சொல்லுங்க? எது உங்கள் வாழ்க்கையின் எல்லை? வானமே இல்லைன்றான், அவ்வளவுதான். நான் சொல்றேன் வாக்கு தத்தமே இல்லைன்றேன். அந்த வாக்கு தத்தத்தில் போய் நீங்க ஒரு நாள் உட்கார்ந்துருவீங்க.
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமை உங்களுக்கு அவசியமாய் இருக்கிறது. ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து, அவன் ஸ்பெஷாலிட்டியை பாருங்க, எத்தனை வருஷம், 12 வருடங்களுக்கு மேலாக அவன் காத்திருந்தான். அதற்கு பிறகு அவன் ஒரு 13 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டான். 25 இயர்ஸ் பொறுமையா காத்திருந்து பிள்ளை என்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். அதனால பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் வாக்குத்தத்தம் காத்திருந்து வாக்குத்தத்தம். இன்னைக்கு என்னன்னா எல்லாருக்குமே திடீர் சாம்பார் பொடி, திடீர் என்னது புளியோதரை, திடீர் எலுமிச்சை சாதைன்றாங்கல்ல, அது அந்த காலத்தில் திடீர் நம்ம ஈகிளில் போட்டாங்க, திடீர் புளியோதரை பொடி, திடீர் அந்த மாதிரி திடீர்னு வரணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னே வந்துருச்சு. ஃபாஸ்ட் ஃபுட்டு. பொறுமை உங்களுக்கு அவசியமாக இருக்குது. பொறுமை சேர்ந்த உடனே அது ஒரு அழகான ஒரு வார்த்தை சாப்பாட்டில். அதாவது எப்படின்னா, நீங்கள் காரில் போகும்போது ஆக்சிலேட்டர் தான் ஃபெய்த்து, ஆனால் கிளச் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பொறுமை. கிளச்சை போட்டு தான் நீங்கள் கியர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரெவலேஷனு. அடுத்தடுத்த ரெவலேஷன் வரும்போது ஃபெய்த் அடுத்தடுத்து எகிரும். ஆனால் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அந்த என்டியூரன்ஸ், அந்த கிளச்சை பிடிச்சு தான் நீங்கள் கியரை போட்டு ஆக்சிலேட்டரை கொடுக்கணும். இந்த மூணோட காம்பினேஷன் தான் உங்கள் வண்டியை கும்முன்னு சேஃபாக கொண்டு போகும். சிலர் கிளச்சே வேண்டாம்ட்டு அமுக்குறான் ஆக்சிலேட்டரை ஜர்ன்னு. அப்புறம் என்னடான்னு போனால், இவன் ஊரில் இருக்கவனை பார்க்க போனவன் கொஞ்சம் ஊரில் இருக்கவன் இவனை பார்க்குறதுக்கு வந்துடுறான் மரத்தடிக்கு. அப்போ ஆக்சிலேட்டர் எவ்வளோ வேணாலும் கொடுங்க, ஆனால் கிளச்சு அவசியமாக இருக்கிறது. பொறுமை ஒரு அழகான ஒரு வார்த்தை, உங்கள் விசுவாசத்துக்கு உயிர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, ஒரு ரெஸ்ட்டுக்கு உங்களை கொண்டு போகிற ஒரு வார்த்தை, எப்படினாலும் எனக்கு கிடச்சிருண்டா அப்படின்ற ஒரு வார்த்தை. எப்போ பதட்டம் வருது, டைமை ஃபிக்ஸ் பண்ணும்போது பதட்டம் வருது. என் அன்புக்குரிய, தட் இஸ் வாட் என்டியூரன்ஸ். தேவன் ஒன்று செய்வார்னா அதை சூப்பரான டைமில் அவர் செய்வார். அது காலம் கடந்தது என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், அந்த காலத்தையும் அவர் ரிவர்ஸில் கொண்டு வந்து நிப்பாட்டுவார் உங்களுக்கு. ஆமேன். அதனால் கொஞ்சம் லேட்டாக வாங்கினீங்கன்னா நீங்கள் ரொம்ப எங்காக இருக்க போறீங்கன்னு அர்த்தம். மார்க்கண்டேயன் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறான் கற்பனை கதையில். அதில் திடீர்னு யமதர்மராஜா சொன்னாராம், 16 வயதில் நீ 16 தாண்டோன்னு நீ செத்துருவ அப்படின்ட்டாராம் யமதர்மராஜா. உடனே இவன் நேராக போய் கடவுள்கிட்ட முறையிட்டு இருக்கேன், ஆண்டவரே 16 தாண்டா செத்துருவேன்றா, எனக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும். அவர் கேட்டுக்கார், 16 தாண்டால்டா சாவ. ஆமாம், 16 நீ தாண்ட மாட்டாடாட்டார். அது இன்றும் 16 அப்படி இருக்கிறது மார்க்கண்டேன். அப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்றவங்க அப்படியே கட்டி கேட்ச் பண்ணிடுவாங்க. யோசிச்சு ஆமென். நட்புக்குரியவர்களே, பொறுமை இருக்கிறவனுக்கு இளமை இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, பொறுமை இருக்கிறவனுக்கு இளமை இருக்கும். ஏன் பொறுமை இல்லாமல் இருக்கும் தெரியுமா? வயசு போயிருமேன்னு. அப்போ அவருக்கு தெரியும்ல. அப்போ நீங்கள் பொறுமையாக காத்திருக்கும் போது உங்கள் வயசை திரும்ப கொடுக்குறாரு அவரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். ஏன்? அவன் கடவுளுக்காக காத்திருந்து பல வருஷங்களை அவருக்காக காத்திருந்தனால அவனுக்கு அந்த வருஷங்களை பல மடங்கா திரும்ப கொடுத்து அவனை கழுகுக்கு சமானமாக அவன் வயதை மறுபடியும் வாழ வயதை போல. வயசாயிரும் நான் பயம் இருந்தால் தானேங்க உங்களுக்கு பதட்டம். நீங்கள் பொறுமையாக காத்துருங்க, வருஷம் போகும், உங்கள் வயசு உங்களுடைய பலன் எதுவுமே போகாது. என் அன்புக்குரியவர்களே, பொறுமையாய் காத்திருந்து. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறேன், எபிரேயர் 6:11. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள். அது ட்வின்ஸா, இது விசுவாசமும் பொறுமையும் ட்வின்ஸ், இரட்டை குழந்தைகள். நான் சொன்னேன், தி காம்பினேஷன் ஆஃப் ஃபெய்த் அண்ட் என்டியூரன்ஸ். எப்படி இருக்கு டைட்டில் அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கு. ட்வின்ஸ் அப்படின்னா இரட்டை குழந்தைகள். த மாஸ்டர் டச் ஆஃப் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். உங்கள் லைஃப்பில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய உன்னதமான விஷயம் என்ன தெரியுமா? பொறுமை. பொறுமை உங்களை பூரண புருஷனாக்குது, ஒன்றிலும் குறைவில்லாதவனா மாற்றுது. இங்கே பைபிள் சொல்லுது, ஒரு சிலர் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்களாம்.
ரிசீவ் பண்ணிட்டாங்களாம். அவங்கள நீ ஃபாலோ பண்ணுன்றார். அவங்க எப்படி சார் ரிசீவ் பண்ணாங்க? அவங்க விசுவாசத்தினாலும் இந்த காம்பினேஷன் ஆஃப் ஃபெய்த் அண்ட் என்டியூரன்ஸ், நீடிய பொறுமையினாலும் இதை சுதந்தரித்தார்கள். இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் ஃபெய்த் இருக்கு, நம்மள அநேகற்ற பொறுமை இல்லை. ஆனால் இந்த ரெண்டும் சேர்ந்தா ரிசல்ட் இருக்கு. 6 வருடங்கள், சிலர் 7 வருடங்கள் தான், 7 வருடங்கள் தொடர்ந்து அந்த 9 வரங்களுக்காகவும் ஒரு தேவனுடைய மனுஷன் ஜெபித்து ஒரு நாள் அது உன்னதங்களே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தால் அவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஸோ தேவன் அதை என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. ஆவியில் கொடுத்துட்டாரு. ஆத்மாவில் உறுதிப்பாடு, ஆவியில் என்னது? நிலைப்பாடு. என்ன ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆத்மாவில் உறுதிப்பாடு கன்ஃபார்ம் ஆகுது. ஆனால் சரீரத்தில் வெளிப்பாடு. அப்போ மேனிஃபெஸ்டேஷன் வேணும்ல. இந்த மேனிஃபெஸ்டேஷனை தான் நான் என்ன சொல்கிறேன்? வெயிட் பண்ணுறதுன்றேன் நான். இந்த நாட்கள் அது மேனிஃபெஸ்ட் ஆக போகுது. புதிய வானம் புதிய பூமி மேனிஃபெஸ்ட் ஆக போகுது. அதை நோக்கி பேசிட்டு இருக்கும்போது இவன் இருக்கிற வானத்தை இருக்கிற பூமியவே கெடுக்கிற மாதிரி பஞ்சாயத்தை கூட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்போது, நீங்கள் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை விட்டு விலகாதபடி உறுதியாக இருக்க வேண்டும். எப்போ அந்த உறுதி இருக்குமா? நீங்கள் ஜெபிக்கும் போது நடக்காத போல் தெரியும் போது, நீங்கள் பேசும்போது செயல்படாத போல் தோன்றும் போது, நீங்கள் பேசினா பிசாசத்தை கன்சிடரே பண்ணாத மாதிரி தெரியும் பாருங்க. அப்பமும் நீங்கள் நீடிய பொறுமையோடு தேவன் சொன்னதை செய்வார். இந்த ஆழமாய் உறுதியாய் நீங்கள் இருக்கும்போது அது நடந்தே தான் ஆக வேண்டும். விசுவாசிக்கிறவனுக்கு முன்பாக மலை பெயரும் அல்ல, மழை பெயர்ந்துதான் ஆக வேண்டும். பெயர்ந்துதான் ஆக வேண்டும். பெயரெல்லாம் கிடையாது. அப்ப பொறுமை நமக்கு அவசியமா இருக்கு. சோ வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். சிலர் மட்டும் நாங்க தேவன் கொடுத்ததை சோந்தரிக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் வெறும் வாக்குத்தத்தத்தை தான் வாங்குறாங்க. சிலர் மட்டும்தான் நீடிய பொறுமையா இருந்ததை வாங்கிடுறாங்க. வாக்குத்தத்தத்தை வாங்குவது 100 பேருக்கு வாக்குத்தத்தை கொடுக்குறாரு. ஆனா அதுல 40 பேர் தான் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை பொறுமையாய் காத்திருந்து சுதந்தரிக்கிறார்கள். பொறுமையாய் காத்திருந்து அவன் சுதந்தரித்துக் கொண்டான். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சில காரியங்களை பேசியிருக்கும் போது அவைகள் நடக்காதது போல் தெரிந்தால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அந்த வெற்றியின் பாதையில் பயணித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். வெற்றியின் பாதையில் போய் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கான சுகம், உங்களுக்கான ஆரோக்கியம், நீங்கள் சொன்ன சத்தியத்தின் நிறைவேறுதல் என்பது மாற்றமே இல்லாதது. அது உறுதியாய் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஒரு நாள் உங்கள் கண்கள் அதை பார்க்கும். உங்கள் கண்கள் மட்டுமல்ல, மற்றவர்களுடைய கண்களும் அதை பார்க்கும். நீங்கள் மாம்சத்திலிருந்து அதை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுவரை ஆவியிலும் ஆத்மாவிலும் உணர்ந்து பேசிக் கொண்டிருந்த நீங்கள் சரீரத்தில் வெளிப்படுவதை இந்த உலகம் பார்க்கும். அதை பார்க்கும். உங்களுடைய நிலைப்பாடும் உறுதிப்பாடும் தாண்டி வெளிப்பாடு என்கிற இடத்திற்கு நீங்கள் வந்து விட்டீர்கள். இனி வெளிப்படுகிற நேரம். யோபு சொன்ன, அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அதை பார்க்கும். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமியிலே நிற்கிறதை நான் பார்ப்பேன் என்று சொன்னான். என் சரீரம் முதலான அழுகி போனாலும் என் கண்கள் அவரை பார்க்கும் என்று சொன்னான். வேதம் சொல்கிறது, யோபுவின் பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தரின் செயலின் முடிவையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. பொறுமையை நீ காட்டுவினா செயலை நான் காட்ட வேண்டாம். அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் 2 மடங்காய் தேவன் கொடுத்தார். 3000 ஒட்டகம், 3000 ஒட்டகம், 3 குமாரத்தி, 7000 ஆடு, 7 குமாரரு. பயங்கரமா இருந்துச்சு. 7000னா 7, 3000னா 3 பொம்பளை பிள்ளைக்கு 3000, 7 ஆம்பளை பெண்ணுக்கு 7000. ஈஸியா மனசுல கணக்குல வச்சுக்கிறதுக்கு சொல்றேன் உங்களுக்கு. திரும்ப அப்படியே 3 6 ஆகுது, 7 14 ஆகுது. கையை தட்டுங்க உதவுங்க. ஆமென். பொறுமையாய் காத்திருந்தார்கள். பொறுமை, endurance and patience is the another face of faith. விசுவாசத்தின் இன்னொரு முகம் அது. காத்திருங்கள். நீங்கள் பிரசங்கித்த ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் நிறைவேற்றுவார். நீங்கள் கேட்ட ஒவ்வொரு சத்தியமும் வெளிப்பாட்டுக்குள் கடந்து வரும், மேனிஃபெஸ்டேஷனுக்குள் கடந்து வரும்.